வாராந்த சந்தை மிராவோடையில் நடக்குமா அல்லது செம்மனோடையில் நடக்குமா, இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் மக்களிடையே ஏற்பட்டிருந்துச்சு. என்ன காரணம்னு சொன்னால், ஓட்டமாவடி தரப்பில் இருந்தும் செம்மனோடைய தரப்பில் இருந்தும் மிராவுடைய சந்தை தொடர்பாகவும் செம்மனோடைய சந்தை தொடர்பாகவும் ஒரு அதிருப்தியான ஒரு விளக்கங்கள் நடைபெற்று கொண்டிருந்த வந்த காரணத்தால் வியாபாரிகளிடத்திலேயும் வர்த்தகர்களிடத்திலேயுமே இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்பட்டிருந்துச்சு. எனவே இந்த குழப்பத்துக்கு தீர்வு எடுக்கும் முகமாக வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இந்த கிழமையிலிருந்து இந்த புதன்கிழமை, இந்த வரக்கூடிய புதன்கிழமை நாளை அண்டையில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் செம்மனோடையில் சந்தை நடத்தப் போவதாகவும், இதில் வர்த்தகர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் சரியாக செய்து கொள்ளுமாறும் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அத்தோடு இந்த சந்தை நடக்கிற சந்தர்ப்பத்தில் யாராவது இதற்கு இடையூறு விளைவிச்சாலோ, இதற்கு தடையாக யாராவது செயற்பட்டாலோ அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதாக காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிறாங்க, காவல்துறை கேட்டிருக்கிறாங்க. எனவே போலீசாருடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் இந்த சந்தை நடக்கப் போகுது. எனவே காலை 4 மணி தொடக்கம் உங்களுடைய சந்தை முடியும் நேரம் வரைக்கும் நீங்கள் சந்தைகளை தொடர்ந்து கொள்ளலாம். இந்த புதன்கிழமையிலிருந்து இந்த சந்தை நடத்தப் போவதாக சொல்லியிருந்தாங்க. எனவே அதுக்குரிய பேப்பரை தான், அதுக்குரிய அவங்க அறிவித்த அந்த அறிவித்தலை தான் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனவே இந்த அடிப்படையில் இந்த கிழமையில் இருந்து தொடர்ந்தும் ஒவ்வொரு புதன்கிழமையும், அதாவது சனிக்கிழமை நடத்துறதால இந்த குழப்பங்கள் ஏற்படுது தானே, இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும், இதனால் இந்த செம்மனோடை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அசௌகரியங்களை மேற்கொள்வதாகவும் அவங்க அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இதை நிவர்த்தி செய்யும் வகையிலையும் இந்த சந்தையை புதன்கிழமை நடத்துறதுக்காக முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த சந்தைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இந்த சந்தைகளை குழப்பாமல் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ வாழைச்சேனை தவிசாளர் அவர்கள் தமிழ் சத்தத்திடம் அவங்களுடைய அந்த தீர்மானங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான காணொலியை இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்கு பின்னால் நான் உங்களுக்கு பதிவேற்ற தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஐபோன், அஸ்ஸலாமு அலைக்கும்.